அம்பாறை பாலமுனை கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 4600 ஏக்கரில் பெரும்போக அறுவடை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வயல்களில் தொடர்ந்தும் வெள்ளம் தேங்கியுள்ளதால் இயந்திரங்களின் ஊடாக அறுவடை செய்வதில் பாரிய சவால்களை விவசாயிகள் எதிர்நோக்குகின்றனர். விளைஞ்ச வெள்ளாமையை வெட்டுறதுக்கு எங்களுக்கு இயலாம நிலைமையில இருக்கும். மிஷின் இல்லை. அடுத்தது இந்த நெல்லை அறுவடை செஞ்சா விவசாயத்தை அறுவடை செய்யறதுக்கு இயலாம இருக்கு. அந்த நெல்லை கொள்வனவு செய்யறதுக்கு ஆக்கள் இல்லாம இருக்கு. அரசாங்கமும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நெல்லுக்கான நிர்ணய விலை இல்லாததனால் அம்பாறை மாவட்ட மொத்த விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கிண்ணியா, வானல, சுண்டியாறு பகுதிகளில் சுமார் 400 ஏக்கரில் பெரும்போக அறுவடை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வெள்ளத்தினால் வயல் நிலங்களில் சேறு நிறைந்துள்ளதால் அறுவடையினை முன்னெடுப்பதில் சிரமம் நிலவுகின்றது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட மழை காரணமாக சேரும் சாதியமாக இருக்கின்ற வயல் நிலங்களிலே வெட்டுவது கடினமாக இருக்கிறது. அதை நாங்கள் வெட்டுறதுக்கு மிஷின்காரன்டா கேட்டால் ஒரு ஏக்கருக்கு 12,000 எடுத்தவங்க இப்போ 15,000 16,000 கேட்குறாங்க. இறக்கையில் அமர்ச்சி இப்போ வெள்ளாமை வெட்டுறதுக்கு நிர்ணய விலை ஏபிசி விலை தீர்த்துருந்தாங்க 10,000. இப்போ வெள்ளாமை வெட்டுறதுக்கு இந்த சேரும் சதியமாக இருக்கிறதால 15,000 கேட்குறாங்க. பொத்துவில் 3ஆம் கட்டை கண்டத்தில் வெள்ளத்தினால் சேறு நிறைந்துள்ளதால் இயந்திரங்களின் ஊடாக அறுவடை சிக்கலாகியுள்ளது. இந்த காணி கிடக்கிற கடையை பாருங்க. இந்த மிஷினை கொண்டு இறக்க இல்லாத பொறிவாரிக்கு தண்ணி கூட வெள்ளத்தில் தாண்டிட்டு வெள்ளாமையெல்லாம் சுரி அடித்து கிடக்கு. இந்த காரணத்தினால மிஷின்காராக்களும் வெட்ட ஒன்றான்றாங்க. மிஷினை இந்த உள்ளுக்கு இறக்கையெல்லாம் உளுந்துட்டு வெள்ளாமல் வெட்டையில் பாருங்க. சுருப்பையும் தண்ணியும் பாருங்க. நாங்கள் கடன் பாட்டு திணிச்சு பாட்டு இந்த பொண்டாட்டியில் நகை நட்டெல்லாம் வீடு வச்சு பேங்க்கு போய் அரியாக வீடு அரியாக போயிட்டு இது எங்களுக்கு ஒரு நச்சேடு போட்டு தாங்கோ. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையிலும் பெரும்போக அறுவடையின் போது இவ்வாறான சூழ்நிலை ஏற்பட்டது. மிஷினுக்கு நான் 12,000 கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு. நான் காசு கொடுக்கல. நான் நெல் வித்தாதான் காசு இல்லாட்டி எனக்கு காசு இல்லை. நான் வந்தேன். வெள்ளம் தண்ணி வெள்ளாமெல்லாம் பாடத்தில் விழுந்துது. இப்போ எங்கள்ட வயலுக்குள்ள இருந்த வெள்ளாமை மிஷினால் வெட்டுறாண்டாலும் அவங்க கிட்ட சம்பளத்துக்கு கொடுக்குறது எங்களை கட்டாது. வெட்ட போனோடனே டாங்கிக்குள்ளே தண்ணி வருதுன்றாங்க வெட்டு மிஷின்காராக்கள். அதை சேதப்படுது. அதால் நாங்கள் இப்போ கையால் வெட்டி இதை பவித்திரம் பண்ணி இருக்கோம். இப்போ இந்த நெல்லை வியாபாரி மாதிரி எடுக்கிறாங்கள பச்சைக்காக விளைஞ்சாக்கள்ற நெல் 7,100 ரூபாய்க்கு எடுத்தவங்க இப்போ 6,500 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. கட்டுப்படி ஆகாது. இப்போ வெள்ளம் செய்கிறதால இவ்வளோ நஷ்டம்.